வணக்கம் சார். உங்க பேரு? என்னோட நேம் வசந்தி. நான் சேலம் வீரபாண்டி தொகுதியிலருந்து வந்திருக்கோம். சேலம்ல சேலம் இருந்து. வீரபாண்டி தொகுதி சேலம் வேட்பாளர் வீரபாண்டி ராஜேஷ்குமார். 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 கரகோஷமா தட்டியிருக்குங்களா? அவருக்கான எல்லாரும் வேட்பாளருக்குமே ஒரு கரகோஷன்றது இருந்துச்சு. யாருக்குமே தனித்தனி ஒரு உண்மையில பாகுபாடு அப்படின்றது இல்லாம, எல்லா வேட்பாளருக்குமே வந்துட்டு அ அதே பலத்த கரகோஷம் தான் குடுத்து எல்லாத்தையுமே வரவேற்த்தாங்க. எல்லாரும். ஒரு பிரமிப்பு மாதிரி தான் இருக்கு. ஆமா. எல்லாத்துக்குமே கைத்தட்டி, எல்லாத்தையுமே ஒரு உற்சாகத்தோட தான் நம்ம மக்கள் வந்து எல்லாத்தையுமே வரவேற்த்தாங்க. அத கை தட்டினாங்க. இந்த தொகுதியாலும் அவங்க வந்து தட்டாங்க. அது பார்க்கிறப்ப வந்து வேற கட்சியில நடக்குமா? இதுவரைக்கும் பார்க்கல நானு. நான் இதுவரைக்கும் எந்த ஒரு மாநாட்டுக்குமே வந்தது இல்ல. 234 தொகுதி வேட்பாளர் அறிமுகம் அப்படிலாம் நானும் பார்க்கல. அது நான் வந்து ஃபர்ஸ்ட் மாநாடுமே நான் வந்து ஃபர்ஸ்ட் மாநாடுமே இதுதான். அந்த ஃபர்ஸ்ட் மாநாடுன்னு நீங்க சொல்றீங்க. என்ன பார்த்தேன் அப்படின்னா, முதல்ல வந்ததுமே வந்துட்டு எல்லாருக்கும் வழி விட்டு, எல்லாரையும் உட்கார வச்சு, பெண்களுக்கான ஒரு முன்னுரிமை குடுத்து, பெண்களுக்கான ஒரு பாதுகாப்ப குடுத்து, எல்லாத்தையும் அமர வச்சு, எல்லாருமே வந்து இந்த கூட்டத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட வந்து எல்லாருமே வந்துட்டு எல்லாரையும் வரவேற்த்தாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு முன்னுரிமை அப்படின்னு இது நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு இப்போ ஒரு கூட்டத்துல வந்து பெண்களுக்கு எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. பட் இந்த மாநாடு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மாநாட்டுலயுமே என்ன நடந்துச்சு அப்படின்னா, பெண்கள் முன்ன போறாங்களா, குழந்தை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு சேர் சப்போஸ் இல்ல, இடம் கிடைக்கல அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு ஜென்ஸ் எந்திரிச்சு நின்னுட்டு நீங்க உட்காருங்கம்மா அப்படின்ற ஒரு கொடுத்து மரியாதை கொடுக்கறதும், பிளஸ் வந்து இங்க நிறைய குழந்தைங்களை எடுத்துட்டு வந்த நிறைய பேர் பொண்ணுங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு எங்களுக்கு தூங்குறதுக்கான ஒரு ஸ்பெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. பாலூட்டு மறை அது எல்லாமே கொடுத்திருந்தாங்க. அது இல்லாம வந்துட்டு இஸ்லாமியர்கள் வந்து தொழுகிறதுக்கான ஒரு பிளேசஸும் வந்துட்டு நம்ம வந்து கொடுத்திருந்தாங்க, நோன்பு இருக்கிறதுக்கான. சோ எல்லா ஸ்பெசிலிட்டிஸுமே வந்துட்டு இங்க வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. பிளஸ் லேடிஸ்க்கு தனியா டாய்லெட், ஜென்ஸ்க்கு தனியா டாய்லெட்னு ஒரு ஸ்பெசிலிட்டிஸ் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்கன்றதுனால எனக்கு இது வந்துட்டு நான் கண்டிப்பா அதை சொல்லுவேன். ஏன்னா பெண்களுக்கு ஒரு முன்னுரிமை இருக்கு, பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கு அப்படின்றத நான் கண்டிப்பா ஒரு ப்ரௌடா நான் வந்துட்டு இதை சொல்லுவேங்க. பிரமிப்பா ஏதாவது பார்த்த மாதிரி இருக்கா உங்களுக்கு இந்த மாநாட்டுல? எஸ் சார். ஏன்னா தமிழுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இங்க இவங்க வந்து பார்த்தது எல்லாமே முன்னாள் இந்த தமிழ் மூத்த தலைவர்கள் எல்லாருமே நான் வந்து பார்த்தேன். நாங்க தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே. ஆமா. அவங்க இருந்த தலைவர்கள், இதுக்கான போராட்டம் இருந்தவங்க எல்லாத்தையுமே நான் வந்து இங்க பார்த்தேன். இங்க வந்துதான் நான் நிறைய தலைவர்கள் இருக்காங்க அப்படின்றதே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரிலாம் பாத்துக்க மாட்டீங்களா? இதுக்கு முன்னாடி சில பேர் மட்டும் தான் நமக்கு தெரியும். தெரியாதவங்களை வந்து தெரியப்படுத்துறாங்க இந்த இடத்துல அப்படின்ற போது யாருக்குமே தெரியல. ஆமா, நிறைய பேர் இங்க இருக்க ஒவ்வொரு தலைவர்களும் யாரையும் தெரியல. அந்த படம் போட்டு அவங்க பேர் போட்டிருக்கனால இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய. ஆமா, அவங்க என்ன பண்ணாங்க, எதுல இருந்தாங்க, எந்த படையில இருந்தாங்க அப்படின்றது இவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்கன்ற போது அது வந்து எல்லாருக்குமே தெரியும்ல. இப்போ வர எங்க வரைக்கும் இருக்க ஜென்ரேஷனுக்கே வந்து மோரோவர் வந்துட்டு இது தெரியல. இப்ப அடுத்த ஜென்ரேஷன் இருக்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு சொன்னா மட்டும்தான் வந்து அடுத்த ஜென்ரேஷன் இருக்குது தெரியும். அது மாதிரி இங்க நிறைய குழந்தைங்களும் வந்திருக்காங்க. அதான் இப்ப நிறைய குழந்தைங்களும் வந்திருக்காங்கல்ல. இவங்க வந்து இப்ப நாங்க கூட்டிட்டு வந்த பசங்களே வந்து இவங்க எல்லாம் யாருமா இவங்க அப்படின்ற மாதிரி இவங்களை வந்து எங்களை கொஸ்டின் கேக்குறாங்க. அப்படின்ற போது எங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரிதான் நாங்க அங்கிருந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம். நாங்க எங்களுக்கு தெரியுதுன்றதுனால நாங்க அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். தெரியாத தலைவரையும் நாங்க வந்து இவங்க தான்ப்பா அப்படின்றத நாங்க உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் சார். கட்சி சார்ந்தவங்களுமே சாராதவங்களும் எல்லாருமே ஒரே மாதிரிதான் இங்க வந்து ட்ரீட் பண்ணாங்க. ஏன்னா இப்ப வாட்டர் கேன் அவங்களும் வந்து புதுசா வந்தா அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்ல. ஆல்ரெடி நாங்க இந்த கட்சியில இருக்கோம் அப்படின்ற மாதிரிதான் வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே பாகுபாடு இல்லாமதான் வந்து இங்க வந்து பார்த்தாங்க எல்லாருமே. மாநாட்டை பார்த்த பிறகு ஒரு எண்ணங்கள் தோன்றுமா? ஆமா, கண்டிப்பா தோன்றும். ஏன்னா எதுக்காக அடுத்தது வந்து நம்ம ஓட்டு போடணும், அடுத்த ஜெனரேஷன் யாரு, நம்ம யாரு, இப்போ நம்ம என்ன நிலைமையில இருக்கோம் சிந்திக்க தூண்டி இருக்கு. ஆமா, ஒரு மோட்டிவேஷனலா அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து என்ன தெரியணும், என்ன தெரிவிக்கணும் அப்படின்றது ஒரு இதா வந்துட்டு இவங்க வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. சிந்திக்க தூண்டுது அப்படின்றோம்ல, பாதை சரியில்லை, நம்ம இந்த பாதைக்கு போவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்களா? மாற்றம் வருமா? கண்டிப்பா இந்த 2026ல நமக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். ஏன்னா முன்ன இருந்த ஒரு மாநாடு நடந்ததுக்கும் இப்ப நம்ம ஒரு மாநாடு ஒரு கொள்கையா ஒரு முடிவு நம்ம எடுத்திருக்கோமா, அந்த கொள்கைக்கான இளைஞர்கள் வந்து இப்ப கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலயும் என்னென்ன நடக்குது, வெளியில என்னென்ன நடக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ அதை பார்த்து அப்படின்றதாவது நமக்கு வந்துட்டு தோணும்ல. சோ இது வந்து இந்த மாதிரி இருக்கு, ஒரு கொள்கையோட இருக்கு அப்படின்ற ஒரு கண்டிப்பா இதனால வந்து நமக்கு இந்த 2026ல ஒரு மாற்றங்கள் நிகழும். மதுக்கு அடிமையாயிடுறாங்க, வந்து திரை கவர்ச்சிக்கு அடிமையாயிடுறாங்க. இவங்க வந்து திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நம்ம இங்க வர ஒவ்வொரு இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சிக்கான ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கைக்குனாலதான் நம்ம மக்கள் இங்க வந்து வராங்க. அப்படின்ற பட்சத்துல இவங்க அடுத்தது இங்க கட்சியில
இருக்கவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி இவங்க சொன்ன ஒரு கருத்தை வச்சே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓகே இப்படிதான் வந்து இனிமேல் வர ஒரு ஆட்சி வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் போது சோ கண்டிப்பா அந்த மக்கள் வந்து நமக்கான சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல கண்டிப்பா இந்த 2026ல. இந்த மாநாடும் இங்க வந்து இந்த கூட்டத்தை பாக்குறப்ப மன நிறைவா இருக்கு. கண்டிப்பா மனநிறைவு. ஏன்னா வெளிய வரும்போது நான் வந்து ஃபர்ஸ்ட் மாநாடு இததான் நான் வெளிய வரும்போது நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு மன நிறைவு இருந்தாதான் அடுத்தவங்கள்ட்ட வந்து இதை நீங்க எடுத்து பேச முடியும். நான் இந்த கூட்டத்திட்டு வெளிய வரும்போது என்ன நினைச்சேன் அப்படின்னா மக்கள் வந்து அந்த அதாவது மாநாடு முடிஞ்ச உடனே அவங்க கிளம்பி போகாம அந்த சேர் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதை ஒரு அலைன்மெண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் வழி விட்டு எல்லாரும் ஒரு ஒரு இதுல தள்ளிக்கிட்டு போகாம இடிச்சு விட்டு போகாம ஒரு பொறுமையா வந்துட்டு போனாங்க பாத்தீங்களா அதுலயே நான் மனநிறைவாயிட்டேன். ஏன்னா குழந்தைங்களும் இருப்பாங்க வயசானவங்களும் இருப்பாங்க பிரெக்னெண்டா இருக்கவங்களும் இருப்பாங்க அது எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பா இருந்துதான் வந்துட்டு இங்க எல்லாருமே நடந்துச்சுன்றதுனால எனக்கு மனநிறைவோட நான் இந்த மாநாட்டுக்கு வந்தேன். இப்ப மனநிறைவோட நான் கண்டிப்பா போறேன். ஏன்னா நான் இங்க வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். சுத்தி பார்த்தேன் எல்லாம் என்னென்ன இருக்கு யார் யார் இவங்க எல்லாம் அந்த மருதம் முல்லை நெய்தல் பாலை இது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்னு எக்ஸ்பிளனேஷன் நான் பார்த்தேன் ஒவ்வொன்றையும் பார்த்திருந்தேன். சோ அதனாலதான் நான் அதை வந்துட்டு இப்ப சொல்றேன். அந்த தமிழுக்கான ஒரு ஒரு அர்த்தமும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்ற போது உண்மையாலுமே நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் இங்க வந்துட்டு. மனநிறைவோட போய் மத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எஸ் கண்டிப்பா நான் வந்துட்டு பெருமையா சொல்லுவேன் நான் இப்படி போனேன் இப்படி நடந்தது நான் அப்படின்றத கண்டிப்பா நான் வந்துட்டு பெருமையா சொல்லுவேங்க சார். நன்றி. நன்றிங்க சகோதரி. வணக்கங்க. என்னோட பேர் விஜயலட்சுமி. நான் வீரபாண்டி தொகுதியில இருந்து வரேன். ராஜேஷ்குமார் வந்து எங்களோட வேட்பாளர். நான் இங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னன்னா நாங்க பஸ்ல வரும்போது எங்களுக்கு உணவு வந்துட்டு மதிய உணவு வந்துட்டு எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஓரளா எல்லாத்துக்குமே எல்லா தொகுதியில இருந்து வரவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திலேயே வந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு அங்க இருந்து சாப்பிட வச்சுட்டுதான் மாநாட்டுக்கே கூட்டிட்டு வந்தாங்க. இல்ல இந்த 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 பிளேஸ்ல இருந்து பக்கத்துலயே. அப்ப வந்து நான் பார்த்தது என்னன்னா இப்ப சாப்பாடுனாவே மத்த கட்சியில வந்துட்டு அதுக்கு எல்லா இதுமே மத்த கட்சிங்கிறத விட எல்லா கூட்டத்திலயும் வந்து அதுக்கு ஒரு அடிபடுறது அந்த மாதிரி நடக்குது. இப்ப நாங்க போய் சாப்பிட போகும்போது கிட்டத்தட்ட அங்க ஒரு 500 பேர் கிட்ட இருந்திருப்பாங்க. நான் பார்த்தது என்னன்னா ரொம்ப வியர்ந்து பார்த்துட்டேன். எல்லாருமே வரிசையா நின்னு அது போய் வாங்கிட்டு அதை சாப்பிட்டு அதை வந்துட்டு அந்த தட்டை வந்துட்டு கரெக்டா அதை வச்சுட்டு தண்ணிய கரெக்டா கழுவி ஊத்திட்டு அதுல எல்லாம் எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அது வந்துட்டு மிப்பா இருந்துச்சு. என்னடா இது வந்துட்டு ஒரு சாப்பாட்டுக்கு வந்துட்டு அதுவும் அவங்க கொடுத்தது அந்த சாப்பாட்டுக்கு வந்துட்டு மற்ற கட்சியா இருந்தா ரொம்ப அடிபட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வந்து குழந்தை நம்ம பண்றதுதான் நம்ம குழந்தைங்களும் செய்வாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்கள இருந்து பெரியவங்கள வரைக்கும் லைனா நின்னு சாப்பிட்டு அதை வந்துட்டு ஒரு இடத்துல போட்டுட்டு திருப்பி அதை கரெக்டா அதை பண்றதே இவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதுலயே ஒரு மன திருப்தி ஏற்படும். அது எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருந்துச்சு. அப்புறம் இங்க வந்துட்டு நான் உள்ள வரும்போதே ஒரே விஷயம் ஈரோடு கிழக்கு தேர்தல் எல்லாம் இடைத்தேர்தல் வரும். களப்பணிக்கு போயிட்டு வந்து சாப்பாடு போவாங்க. அப்ப தட்டை எடுத்துட்டு போய் சாப்பிடுவாங்க. இதுல வந்து பெரிய பொறுப்பாளர் சொல்லுவாங்க. ஆமா அவங்களும் ஆமா இப்ப வந்து அது வந்து மற்ற கட்சிகள்ல இது நடக்குதான்றது அது நம்ம பேச வேணாம். ஆனா இப்ப இந்த கட்சியில நம்ம அது அவங்க பொறுப்பாளர் நாம வந்து ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட இல்ல. நம்ம வந்து இத பாக்குறதுக்காக வரோம். ஆனா அவங்களும் நம்ம கூட சேர்ந்துங்கிறது இதுலயே நம்ம வந்து சமம்ங்கிறத நம்ம வந்து அத பாக்கலாம் இல்லையா? அப்புறம் நாங்க இங்க மாநாட்டுக்கு உள்ள நுழைஞ்சதுல இருந்து இப்ப எங்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே சரிதான். இப்ப என்னோட சகோதரி சொன்ன மாதிரிதான் நாங்க அந்த மாநாடு முடிஞ்சதும் அந்த சேர்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயங்கள். ஏன்னா இது வந்துட்டு அதெல்லாம் அந்த சேர் எல்லாம் உடைச்சு போடுறது அது உடைச்சு போடலன்னா கூட பரவாயில்ல அதெல்லாம் அப்படியே அந்த குப்பையெல்லாம் போட்டு போறது இது வந்துட்டு நீட்டா இருந்துச்சு. அத வந்து நீட்டா இருக்கிறது ஓகே. அத வந்து என் குழந்தைங்களும் மத்தவங்க செய்யறத நாங்க சேர்ல இருந்து எந்திரிச்ச உடனே அதை வந்து உடனே அதை வந்து நீட் பண்றாங்க. என் குழந்தைய வந்து அதை பார்த்துட்டு அவனும் அதை செய்யறான். அது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ்ன்றது. இப்ப இதுல வந்து முழுமையா என்னோட கணவர் தான் இருந்தாரு. இப்ப அவர் என்னடா இவ்வளவு பெரிய கட்சியா என்னடா இவ்வளவு ஈடுபாடோட இருக்காரு. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படி நினைச்சேன். இப்படி இருக்காங்களே எல்லா கட்சி மாதிரி தானே அந்த மாதிரி நானும் இதனோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியாது. இப்ப
இப்ப நான் வந்து இப்பதான் என்னோட ஃபர்ஸ்ட் மாநாடும் இதுதான். இப்ப நாம வந்த உடனே நாமளே வந்து ஒரு 4 பேத்துக்கு சொல்ற அளவுலதான் இந்த மாநாடு இருக்குது. இப்ப அந்த சேர்ஸ் எல்லாம் எழுந்திருச்சு மத்த உறவுகள் எல்லாம் குடுக்கறது, அவங்க எல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது, அப்புறம் அந்த தண்ணி எல்லாம் குடுக்கறது, அப்புறம் அந்த அது போய் அடிபடுறது எல்லாம் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த நெருக்கடி எல்லாம் இல்லாத இருக்கு. அப்புறம் அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் அந்த போலீஸ் சொல்றது வந்துட்டு இப்ப மத்த மாநாட்டுல ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு போலீஸ் இருப்பாங்க கண்டிப்பா. இப்ப இதுல வந்து இந்த உறவுகள் அதெல்லாம் சொல்றாங்க. இந்த கட்சியில வந்து யாரையுமே வாங்க அந்த மாதிரி இல்ல, எல்லாத்தையும் உறவுகள், நண்பர்கள், தோழர்கள் அந்த மாதிரிதான் சொல்றாங்க. இது நம்மளோட வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தா நம்ம இப்படித்தானே சொல்லுவோம், எல்லாத்தையும் மாமன் மச்சான் அந்த மாதிரிதான் சொல்லுவோம். அது சொல்றது உறவுகள்ங்கிறது இப்ப இங்க எனக்கு இந்த கட்சி மாநாடு மாதிரியே இல்ல. இப்ப நாங்க வர வழியில கூட ஒருத்தர் சொன்னாரு, இந்த இடத்துல மேடு பள்ளமா இருக்குது பாத்து போங்க அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. இப்ப வந்து அது எங்களுக்கு சொல்றாங்க, ஓகே நாங்க குழந்தைங்க வச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்றது கூட ஒரு இயல்பான விஷயம். வரவங்களுக்கு போறவங்களுக்கு எல்லாம் அந்த இடத்துலயே நின்னுட்டு அது மேல வந்துட்டு இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் அது சொல்லணுங்கிற ஒரு இது மனிதநேயங்கிறது இருக்கணும்ல, அதெல்லாம் எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு இந்த பதாகைகள் எல்லாம் பார்த்துட்டு இவ்ளோ பேர் நம்ம உயிர் நீத்தவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, இதெல்லாம் நிஜமாலே எங்களுக்கு தெரியவே தெரியாது. என்னோட கணவர் தான் வரும்போது சொன்னாங்க, எங்களோட ஈழ பெண்மணி அங்கேற்கண்ணின்றவங்களை பத்தி சொன்னாங்க. அதை மட்டும் எனக்கு கேட்டுட்டு ரொம்ப பிரமிப்பாயிடுச்சு. அவங்க வந்துட்டு அவங்களோட 35வது வயசுல 50 கிலோ, அவங்கள போட்டோல பார்க்கும்போதே கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோ இருக்கிற மாதிரிதான் இருப்பாங்க. 50 கிலோ அவங்க வந்துட்டு 35 கிலோமீட்டர் தூரம் நீந்தி நடந்து இல்ல, அது நீந்தி போனாங்களாம். அதை எனக்கு கேட்கும் போதே எப்படி தெரியுமா இருந்துச்சு. அது நீந்தி போய் இப்ப நம்மளோட எதிரி நாட்டோட அவங்களோட கப்பல்ல அத வந்துட்டு அந்த இடத்துல அதை ஃபிட் பண்ணி வெடிக்க வைக்கிறதுங்கிற வேற வேலை. ஆனா அவங்களோட உயிரையே அந்த இடத்துல வந்துட்டு அப்ப அவ்வளவு டெக்னாலஜி இருக்காது இல்லையா, அவங்களோட உயிரையே நீத்திருக்காங்க. அப்படிங்கும் போது நம்ம இனத்திற்காக இப்படி எல்லாம் அவங்க இறந்திருக்காங்க, அதெல்லாம் நமக்கு எங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்ப அதை கேட்கும் போது எனக்கு அவ்வளோ அந்த அந்த மனசுல வந்துட்டு ஒரு இதா இருக்கும்ல, இப்படி எல்லாம் நம்மளோட இதுக்காக இருந்திருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. வேற ஏதாவது பிரமிப்பான விஷயங்கள்? இந்த நிறைய தலைவர்கள் எங்களோட மூத்தவர்களோட போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. எங்களுக்கு இந்த கட்சின்னு பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்சது 2-3 பேரா தான் இருக்கும். இவ்ளோ கிட்டத்தட்ட இங்க இருந்து பார்த்தாவே வெளியில இருந்து பார்த்தாவே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அந்த என்ட்ரன்ஸ். அது ஃபுல்லாவுமே நான் வந்து பாக்கல, நேரம் அந்த ஸ்லைட்ல தான் பார்த்தேன். அது ஃபுல்லாவுமே வந்து ஃபில் ஆயிடுச்சு எல்லாமே. அப்படி ஃபில் ஆயுமே ஒரு விஷயங்கள் பேசும்போது, சீமான் அண்ணா பேசும்போது அப்படியே பின் டிராப் சைலண்டா இருந்தாங்க. அந்த கத்துறது முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து அவர் சொல்றத வந்துட்டு காதுலயும் வாங்கிக்கிட்டு, கரகோஷங்கள் எழுப்பும் போது கரகோஷங்களும் எழுப்பிக்கிட்டு, இந்த ஒரு நீட்னஸ்ன்றது நம்ம வகுப்பறையில நம்ம எப்படி ஆசிரியர்கள் சொன்னா மாணவர்கள் கேட்டுப்போமோ அந்த மாதிரி ஒரு மாநாட்டை நான் இங்க பாக்குற மாதிரி இருக்கு. மாநாடுக்கும் இந்த மாநாடுக்கும் ஒரு வித்தியாசமா இருக்கு. இல்ல, நான் மீதி மாநாடுன்றத நான் வந்து பாக்கல, ஆனா அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு மாநாட்டை நம்ம பாப்போமா அப்படிங்கிற அளவுலதான் இந்த மாநாடு எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இப்ப இந்த மாநாடு மூலியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்க போய் சொல்லி பகிர்றது எப்படி? இப்ப நம்ம இத வந்துட்டு வெளியில இப்ப மேக்சிமம் வந்து நான் வந்து அதிகமா எதையும் வந்துட்டு பெருமைப்படுத்தியோ அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன். இப்ப என்னோட குழந்தைகள் வந்து இதை பார்த்து அவனுங்களும் செய்யறதுங்கிறத நான் கண்டிப்பா வந்து வெளியே சொல்லுவேன். அதை வந்து அந்த குழந்தைங்களை வச்சு செய்யறத சொல்லும் போது அவங்களும் இதை வந்து எடுத்துக்கிட்டு அவங்களும் இதுல ஈடுபடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் உங்களோட கருத்தை சொல்லுங்க. இப்ப 2026 தேர்தல்கள்ல நிறைய அரசியல் கட்சிகள் நிறைய இலவச திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. இப்ப நம்ம அண்ணன் சொல்ற மாதிரி இது ஒண்ணு வந்துட்டு நமக்கு குடுக்குறாங்கிறத பார்த்தா அவங்க ஒண்ணு எடுக்கிறதுக்கு தான் அதை வந்து அவங்க பண்ணுவாங்க. இப்ப நம்ம அண்ணன் வெளிப்படையாவே சொல்லிட்டாரு, நான் வந்து காசு தரமாட்டேன்றத ஒண்ணு வந்து சொல்லிட்டாரு. இப்ப இவ்ளோ பேர் எனக்கு தெரிஞ்சு 2 லட்சம் சேர்ன்னு சொன்னாங்க, சேர்ஸே வந்து 2 லட்சம்னு சொன்னாங்க. சேரே இல்ல மாநாட்டுல, சேரே எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. சைட்லயும் நிறைய பேர் நின்னுட்டு இருந்தாங்க. அப்ப வெளியவே 10,000 பேர் இருந்திருப்பாங்க அந்த கடைங்கள்ட்ட. இவ்ளோ பேர் வந்துட்டு அண்ணன் சொல்றாரு என்னன்னா, நான் இலவசங்கள் எதுவுமே வந்துட்டு நான் தரமாட்டேன், உனக்கு தேவையானது உன் இடத்துலயே கிடைக்கும் அப்படின்னு சொல்ற போது சீமான் அவர்கள் பேசினார்ல, அப்ப இந்த மாநாடு பத்தி ஏதாவது பேசினாரு நிறைவா இருக்கு அந்த மாதிரி ஏதாவது?
சீமான் அண்ணா வந்து ஒரு இடத்துல இருக்காருனாவே அந்த இடத்துல சுத்தம் சுகாதாரம் இருக்கதான் செய்யும். நினைவா இருக்கு. அதாவது அண்ணா வந்து எண்ணி பார்த்தாருல இவ்வளவு வரும், அப்படி இத்தனை பேர் வருவாங்க. அண்ணா வந்து சொல்றாரு இடமே பத்தல, இடமே இன்னும் வந்து 1 கிலோமீட்டர் போட்டிருந்தா கூட இப்ப இடமே சொன்ன மாதிரி சுத்தமா பத்தவே இல்லை எங்களுக்கு இடம். இது வந்து இவ்வளோ பேர் வந்து எங்களை நம்பி, இது வந்து பணத்திற்காக சேர்ந்த கூட்டமே கிடையாது. இது வந்து எங்களோட இனத்திற்காக, எங்களோட எதிர்கால சந்ததியருக்காக சேர்ந்த கூட்டம் தான் நாங்க சொல்லணும். பணம் கொடுத்து சேர்த்திருந்தா கூட இவ்வளோ கூட்டத்தை சேர்த்திருக்குமா முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. பணம் வாங்குற வரைக்கும் இருந்திருப்பாங்க. அதனாலதான் அவங்க லேட்டா கொடுப்பாங்க, முடிஞ்சு போறப்ப கொடுப்பாங்க. அதுவும் மத்த கட்சியெல்லாம் அவங்க கிட்டயே அதனோட பஸ் வசதி, சாப்பாடு வசதி எல்லாமே அவங்க கிட்டயே கிடைக்கும். இப்ப இது வந்து நம்மளே அரேஞ்ச் பண்ணி நாங்களே வர மாதிரி இருந்தாலுமே கூட எங்களுக்கே எல்லாமே வந்துட்டு சரியான நேரத்துல எல்லாமே சரியா கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க சொல்லணும். அண்ணன் சொல்றது என்னன்னா, இந்த மக்களுக்கும் நான் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து எதிர்கால சந்ததி, நம்ம சந்ததியை விடுங்க, நம்ம போயாச்சு. எதிர்கால சந்ததி நம்ம குழந்தைங்க வந்துட்டு நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை நீங்களும் நோக்கி பயணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இடத்துலயே எல்லாம் கிடைக்கும், இலவசத்தை நோக்கி பயணிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லுவேன். நன்றிங்க.